அவெஞ்சர் 4 and 5 அதுக்கான ஷூட்டிங் ஒர்க்ஸ் கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அதுக்குள்ளேயுமே ஷூட்டிங் ஒர்க் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, கூடிய சீக்கிரத்தில் டைரக்டர் அதுக்கான கேஸ்டிங் ஒர்க்லாம் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளேயும் கேஸ்டிங் ஒர்க் பண்ணி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம டவுட் போட்டோம். அதே மாதிரி இப்போதைக்கு அதுக்கான டைரக்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம ரூசோ பிரதர்ஸ் தான் கண்டிப்பா அவெஞ்சர் 4 and 5 டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அவெஞ்சர்ஸ் 5 வந்துட்டு சீக்ரெட் வார்ஸாகவும் அமைய போது, அவெஞ்சர்ஸ் 4 வந்துட்டு டூம்ஸ்டே அப்படிங்கிற பேரில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு சர்ப்ரைஸான கேஸ்டிங் என்னன்னா, நம்ம டாக்டர் டூமா நமக்கு ஆர்டிஜேவை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆர்டிஜே ரிட்டர்ன் ஆனது எம்சியூக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தான். ஸோ ரூசோ பிரதர்ஸும் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க, ஆர்டிஜேவும் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அவெஞ்சர்ஸ் 4 and 5க்கான கேஸ்டிங்கும் கூடிய சீக்கிரத்தில் ரெடி ஆயிரும். இதுல நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த படத்தை